குளிர்காலத்தில் மக்களுக்கு ஏன் அடிக்கடி சளி மற்றும் காய்ச்சல் பிடிக்கிறது? குளிர்காலத்தில் நமக்கு அதிக சளி மற்றும் காய்ச்சல் ஏற்படுவதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும் கிடையாது. சளி ஏற்படுவதற்கு 40% வரை காரணமாக இருக்கும் ரைனோ வைரஸ், உடலின் சாதாரண வெப்பநிலையான 37 டிகிரி செல்சியஸ் ஐவிட 32 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் சிறப்பாக வளர்கிறது. தற்செயலாக நமது மூக்கின் உட்பகுதியின் சாதாரண வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ் ஆகும். இது வைரஸ் வளர்வதற்கு சாதகமான சூழலை அமைத்துக் கொடுக்கிறது. முக்கிய காரணங்கள்: உட்புறத் தொடர்பு. குளிர்காலத்தில் நாம் காற்றோட்டம் குறைந்து உட்புற பகுதிகளில் அதிக நேரம் இருக்கிறோம். இது காற்றில் வைரஸ் பரவுவதற்கு உதவுகிறது. சூரிய ஒளி. புற ஊதா கதிர்கள் வைரஸ்களைக் கொல்லும் திறன் கொண்டவை. குளிர்காலத்தில் சூரிய ஒளி குறைவாக இருப்பதால் இதுவும் வைரஸ் பரவ ஒரு காரணியாக இருக்கலாம். பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள். இலையுதிர் காலத்தின் தொடக்கத்திலும் கிறிஸ்துமஸ் விடுமுறைக்கு பின்னரும் சளி பாதிப்பு பெருமளவு அதிகரிப்பதற்கு மாணவர்கள் மீண்டும் கல்வி நிறுவனங்களுக்கு திரும்புவதே முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. குழந்தைகள் மற்றும் பதின்பருவத்தினர் எளிதில் தொற்றுக்கு ஆளாகிறார்கள். அவர்கள் வளர வளர மற்றும் சளிக்கு காரணமான சுமார் 200 வகையான வைரஸ்களை எதிர்கொள்ளும் போது அவர்களின் நோய் எதிர்ப்பு மண்டலம் அவற்றை போராடி தோற்கடிக்க கற்றுக்கொள்கிறது. அடர்த்தியான கூட்டம் கொண்ட மழலையர் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் வைரஸ்கள் உருவாவதற்கு ஏற்ற இடங்களாக அமைகின்றன. அங்கிருந்து குளிர்ந்த ஈரமான வானிலை உதவியுடன் இந்த வைரஸ்கள் சமூகம் முழுவதும் பரவுகின்றன.